ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து தருக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த தருக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருத்தியாகில் திருத்தக செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த ஒருத்தி தேவகி. திவ்யோ தேவ ஏகோ நாராயணः ஈசதே தேவ ஏகः ஏகமேவாத் விதீயம் ஏகோஹ வை நாராயண ஆசீத் அப்படின்னு பரமபதத்தில் உள்ள தேவனாகிய நாராயணன் ஒருவனே. நாராயணன் ஒருவனே முதலில் இருந்தான். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் வேதங்களில் ஒப்பற்றவனாக சொல்லப்படுகின்ற கீர்த்தி பெற்றவனை பெற்றெடுத்தவள் தேவகி. ஒருத்தி மகனாய் பித்ரபுத்திரேன பித்ருமான் யோனியோனவ் சர்வலோக பிதா ஆனவன் நாராயணன் தன்னுடைய புத்திரனான பிரம்மாவை பிதாவாக கொண்டு அவதாரம் பண்றான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. பிதா புத்திரேன பித்ருமான் யோனியோனவ் அப்படின்னு பிரம்மாவை பிதாவாக கொண்டு அவதாரங்கள் பண்றான் பகவான். மகனாக பிறந்து மாதா பிதாவனுடைய சொல்லை கேட்பவன் மகன். மகன் அப்படின்னா அம்மா அப்பா பேச்சை கேட்கணும். இவன் பிறந்தபோது கிருஷ்ணன் சங்கு சக்கரங்களோட பிறக்கிறான். வசுதேவரும் தேவகரும் வேண்டிக்கிறான் மறைச்சிக்கணும் அப்படின்னு. உடனே அவர்கள் சொல்வதை கேட்கிறான். பித்ருவாக்கிய பரிபாலம் அப்படின்னா ராமன். ராமன் வளர்ந்த பிறகு காட்டுக்கு ஏகினான். அப்பா சொன்னது. கிருஷ்ணனோ பிறந்த போதே கேட்டான், சங்கு சக்கரம் மறைச்சிக்கணும், உன்னுடைய பல்லெல்லாம் மறைச்சிக்கணும் அப்படின்னா சரின்னு மறைச்சிக்கிறான் அவன். அப்படி செய்தவனாகியால் அவனே மகன். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தேவகிக்கு அவதார ரசத்தை கொடுத்தான் அவன். பிறந்தது. யசோதைக்கு லீலா ரசத்தை கொடுத்தான். அவள் அனுபவித்தாள். அவள் கோதை பெற்றாள். ரசத்தை இவளே பெற்றாள். திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாளே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பெரியாழ்வார் பயப்படுறார். கிருஷ்ணனுடைய நட்சத்திரத்தை சொல்றதுக்கு எப்ப பிறந்தான் அப்படின்ட்டு பாசுரத்துல சொல்றார். அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன். அஸ்தத்திலேருந்து 10வது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அப்ப பிறந்தானாம். ஏன்னா கம்சன் கிட்ட பயம். ஒளித்து வளர இவன் ஒளிந்து வளர்ந்துட்டு இருக்கான். இதை பொறுக்க முடியாத கஞ்சன் தரிக்கிலானாகி இவனுக்கு என்ன முதல்ல கிருஷ்ணனுக்கு தீங்கு நினைப்பவன் தனக்கு என்ன அப்படி ஆகும் அப்படின்னு தெரியாதவனாக இருக்கிறான். தான் தீங்கு நினைத்த பயப்படப்பட வேண்டியவன் கம்சன். அவன் பயப்படாத பகவானுக்கு தீங்கு நினைக்கிறான். தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமால். கம்சனுடைய வயத்துல நெருப்பாக நின்றவன் பகவான். நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தெத்து. உங்ககிட்ட நாங்க எதை கேட்டு வந்திருக்கோம்? எதையும் கேட்கல, உன்னைதான் கேட்கிறோம். ஆத்மதா பலதா. கிருஷ்ணன் தன்னையும் அளித்து தன்னை அனுபவிக்க தக்க பலத்தையும் கொடுப்பவன் பகவான். அதுதான் உன்னை அறுத்தெத்து வந்தோம் பறை தருகி ஆகில் திருத்தக்க பறை தருகி ஆகில்.
உன்னுடைய அழகால எங்களை மயக்காத. எங்களை மயக்கி நாங்கள் வந்த காரியத்தை மறந்துடுவோம். இல்லைன்னா நாங்கள் வந்த காரியத்தை அந்த கைங்கரிய பிராப்தி எங்களுக்கு வேணும், அதை மறக்கடிக்காத எங்களுக்கு. திருத்தக்க செல்வம், எப்பேற்பட்ட செல்வம்? கைங்கரிய பிராப்தி அப்படின்ற ஒரு செல்வத்தை கொடு. யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து உன்னை பிரிந்து பலகாலம் கட்ட துன்பமெல்லாம் தீரும். ஜீவாத்மாக்கள் நினைக்கணும், இது ஒரு பிறப்பு, பகவானை பிரிந்து வந்துட்டோமேன்னு ஆழ்வார்கள்லாம் அழறான். எப்போ எங்களை சேர்த்துக்க போகிறேன், எப்போ எங்கே சேர்த்துக்க போகிறேன்ட்டு. நாமும் இந்த உலகத்தை சாஸ்வதமாக நினச்சிண்டு இதை விட்டு பிரியறதுக்கு பெரிய துக்கம் நமக்கு. அப்படி இல்லாமல் பகவானை விட்டு பிரிந்தோமே அப்படின்ற ஒரு துக்கம் எந்த ஆத்மாவுக்கு ஏற்படுகிறதோ அவன் பகவான், இது இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், திஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அது அப்படி நினைக்கணும் அப்படின்னு யாசிக்கிறார்கள். வருத்தமும் தீர்ந்து உன்னை பிரிஞ்சு பலகாலம் பட்ட துன்பமெல்லாம் தீரணும் எங்களுக்கு அப்படின்னு வேண்டாவா. செல்வத்தை பாடும், அப்பேற்பட்ட அந்த செல்வம் அது சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு மாத்தியும் எடுத்துக்கலாம். உன்னை அறுத்தித்து வந்தோம்னு எப்பேற்பட்ட எவையும் அறுத்தித்து வந்தோம்? சேவகமும் கைங்கரிய பிராப்தி பாடி எங்களுக்கு வருத்தம் தீர்ந்தது. சேவகம் பண்ணனால வருத்தம் தீர்ந்து நாங்கள் மகிழ்ந்தோம், தீர்ந்து மகிழ்ந்து உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை.